ஹே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோனை வந்துட்டு சுடுறதுக்கு தாடா அப்பா வந்துட்டு பின்னாடி வந்து நிற்பார். நம்ம ஹீரோனை வந்து துணி கை வச்சுட்ருப்பா, அவளுக்கு தெரியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷூ வந்துட்டு ஹீரோனுக்கு முன்னாடி தெரியும். அதுக்கு என்ன பண்ணுவான்னா பயந்துக்கிட்டே ஸ்க்ரீன் படி ஆடுறா இருப்பா, அந்த துணிக்கு முன்னாடி ஆடுறா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஹீரோன் வந்துட்டு பயமுத்துவானா. ஹீரோன் வந்துட்டு பயந்துருவா. என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் பயந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்வாளா. அதுக்கப்புறம் அவர் எங்கடா பார்த்தா அவர் அந்த சைடு நிற்பார், வெள்ளை ட்ரெஸ் காயுமா அதுக்கப்புறம் தான் நிற்பார். அவர் வந்துட்டு சுடுறதுக்காக நிற்பார். ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்து தானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி தயக்கமாக நிற்பார். அப்புறம் ஹீரோ வந்து பாப்பா ஏதோ நடல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் துணிக்கு மேலே நடல் தெரியும். அவன் வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துலேருந்து தடா அப்பா வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவா இந்த மாதிரி தடா அப்பா வந்துருக்காரு, உள்ளார தான் உட்காந்துருக்காரு, வா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழைச்சிட்டு போனால் அங்கே அவங்க அப்பா இருக்க மாட்டார், கிளம்பி போயிருப்பார். எங்கே அவங்க அப்பா காணுமே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாள் அந்த மாதிரி அவருக்கு ஏதோ வந்துட்டு கார் ரிப்பேர் ஆகிடுச்சா, இந்த பக்கம் வந்து எதிர்ச்சியாக வந்தார், அவர் எங்கிட்ட வந்து பேசினார் அப்படிங்கும்போது ஹீரோக்கு வந்து எதிர்ச்சியாக வந்தாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி ரைட்டு வீடு அப்படின்னு ஹீரோ வந்து விட்டுருவான். இவரா அந்த வீட்டோட வெளியே வந்து நின்றுட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு, என்னடா இது எப்படி இவ்வளோ சாகடிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நோவா கால் பண்ணி என்னத்தான் நடக்குது, இந்த மாதிரி இன்னும் டேப்லெட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், நம்மளோட கை வந்து நம்ம கம்பெனிக்கு நம்ம கையில் வந்து கம்பெனி வரவே இல்லையே அப்படின்ட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். சரி வீடு இப்போ ஒருத்தர் வருவார், அவர் வந்துட்டு இந்த ஃபேமிலியோட லாயரு. அவர் வந்துட்டு உள்ளார போயிட்டு ஹீரோயின் சோரை வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லுவார், நீ அலோவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு லாயர் இருக்காரு, ஃபேமிலி லாயர், அவர் வருவார், அவர் கோவத்தோடே வருவார். சோர் மேடம் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது சரி உள்ளார தான் இருக்காங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான். இருக்குது இப்போ பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சிரிப்பான். நீ வந்துட்டு அவன் என்னென்ன பண்ணுறாரு இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவங்க உள்ளார போய் லாயர் வந்துட்டு பேசுவாங்களா. அவள் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மேடம், எதுக்கு இந்த சாகடிக்கிறதுக்கு வந்துட்டு ஆள் அமுச்சு விட்டீங்க அப்படின்னு வந்து லாயர் கேட்கும்போது நானே செம காண்டில் இருக்கேன், ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்புங்க, நான் இப்போ வந்துட்டு உங்களை சாகடிக்க ஆள் அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஆமாம் என்ன நீங்கள் வந்து மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து கேட்பாங்க. நான் அந்த மாதிரி ஆளே சோறு ஆக்சுவலி அமுச்சுட்டு இருக்க மாட்டேன், இது எல்லாமே நோவா அவங்க ஆட்கள் தான் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து தப்பாக நினச்சிக்கிறார், சோறு தான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஃபேமிலியில் வில்லில் என்ன எழுதியிருக்கோ உயிரில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும், உங்களுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மாத்திரை நான் எழுத முடியாது, இந்த மாதிரி உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நாங்கள் பேசுவோம் அப்படின்ட்டு இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவான். இவருக்கு இன்னுமே கோவம் வந்துடும். இவர் தான் வந்து இந்த டேப்லெட்லாம் எடுத்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கால, என்ன சொல்லுவானா போயா ஃபஸ்ட்டு வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. நீ என்னை வந்துட்டு கொலை பண்ணணும், என்னை த்ரெட்டிங் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி வச்சு நீ பண்ணு அப்படின்னா உன் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன், இவர் லாயர் தானே நான் சட்டப்படி நான் பார்த்துக்கிறேன் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்துட்டு கிளம்பி போவாரா. அப்போ பின்னாடியே வருவா சோறு வந்துட்டு உன்னால் என்ன முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் கூட பார்க்காம எல்லாருக்கு முன்னாடி கத்தி விட்டுட்டு இருப்பா. இவருக்கு கோவம் வரும். இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் அப்பா பாதி சொத்து நம்ம ஹீரோயினுக்கும் பாதி சொத்து உனக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து சோறு வந்து கடுப்பாயிடுவா. அவளுக்கு ஒரு சொத்து கூட போகக்கூடாது, எல்லாமே எனக்கு தான் வேணும், நான் தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துவா. நீ என்ன வேணால் பேசிட்டு போ, சட்டப்படி வந்துட்டு பாதி சொத்து ஹீரோயினுக்கு இருக்குது, உனக்கு பாதி சொத்து அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க கம்பெனி எல்லாருமே வந்துட்டு நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவளுக்கு கோவம் வரும். அப்போ கையில் இருக்க திங்ஸு இதெல்லாம் வச்சுட்டு அடிப்பா. பார்த்துக்கிறேன், நான் அவளை வந்து பார்த்துக்கிறேன், எப்படியே வந்துட்டு இந்த சொத்தை ஆல்ட்ரான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபைல்லாம் தூக்கி லாயர் மேலே அடிப்பா. லாயருக்கு வந்து கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க ஆட்கள்லாம் வந்துட்டு மேடம் கொஞ்சம் கம் டவுன் ஆகுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுல்ல. ஸோ நம்ம அந்த லாயரை போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்ப்பாங்க. இல்லைங்க நீங்கள் வந்துட்டு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஹீரோனை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் வந்துட்டு ஹீரோனுக்கு இந்த சொத்து பாதி வந்துட்டு உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுல்ல சொல்லிட்டு கேட்பாங்க. லாயர் என்ன சொல்லுவார்னா இங்கே பாருமா உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னா உன் ஃப்ரெண்டை வந்து தனியாக வந்து என்னை மீட் பண்ண சொல்லு, பேசாமல் உன் ஃப்ரெண்டு நம்பர் கொடு, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன், இப்போதைக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு அனதர் பர்சன்ட்டு யார்ட்டுமே ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம ஹீரோயின் தான் வந்து பேசணும், இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட வீட்டில் தானே இருக்கா, அதனால் சரி கால் பண்ணுங்கள், இல்லைனா அட்லீஸ்ட் அவங்க நம்பர் கொடுங்க நானாக பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஹீரோயின் நம்பரை வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு கோவம் வந்துடும். என்ன பண்ணுவான்னா தடவோட அப்பா கால் பண்ணி நீ என்ன அவளை சாகடிச்சியா இல்லையா, இன்னும் ஒரு முயற்சி கூட நீ பண்ணலையா, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன், அவளை வந்து நீ போட்டு தள்ளிடு, ஹீரோயின் வந்து போட்டு தள்ளிடு அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ஓகே மேடம் நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பேர் டிஸ்கஸ் பண்ண 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கேட்பா எங்கே உங்கள் அண்ணன் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் தெரியுது இந்த வேன் இருக்கால, இந்த ஒருத்தி வந்து இந்த டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இருக்கால அவளோட அண்ணன் தான் சா போல் என்ன வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படியாச்சும் இந்த சோரை வந்து கம்பெனி விட்டு துரத்தணும், சீக்கிரம் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. கண்டிப்பாக துரத்திடலாம் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி உங்கள் அண்ணன் எங்கே போயிருக்காங்க போது எங்கள் அண்ணன் எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவான் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணனா தம்பியந்தல்ல பிரதர்னா சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு சா வரான். சா வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு நம்மளோட கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காட்டுறாங்க. அவர் வந்து நடந்து வராரு, யாருன்னு வந்துட்டு ஃபேஸை காட்டல.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பெட்ஷீட்லாம் போட்டுட்ருப்பா. ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருப்பா. சொல்வா, நீ வேணா இந்த பெட்டில் படுத்துக்கோ, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அதெல்லாம் ஒன்று வேண்டாம், உனக்கு என்ன பிரச்சனை, நீ இந்த கட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோ, நான் வெளியே கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நான் கூட உங்க கூட வந்து படுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு இப்படிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு தலைமை எடுத்து அடிக்க போவோம். 2 பேரும் இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு தடுக்கி கீழே விழுந்துருவாங்களா. ஹீரோ மேலே வந்து நம்ம ஹீரோயின் வந்து விழுந்துருவான். ஆல்ரெடி 2 பேருக்குள்ளே வந்து லவ் இருக்குது. இந்த மாதிரி க்ளோஸாக வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பதட்டமாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துருவாங்க. வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி உட்காந்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஸ்டஃப் வந்து வாங்கணும், வீட்டுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும், சமைக்கிறதுக்குலாம் நிறைய திங்ஸ் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோனை வந்துட்டு வீட்டில் பத்திரமா இருந்து சொல்லிட்டு இவன் வந்துட்டு கிளம்பி வெளியே வருவான். கரெக்டாக வீட்டு வாசலே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல தடா அப்பா. அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே வந்துட்டு பூந்துடுறாரு. நம்ம ஹீரோக்கு தெரியல. ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கால் வருது. அப்போ சேட்டுமே மிக்குமே பேசுகிறாங்க. கம்பெனியில் நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு லாயர் வந்தார். அவர் வந்து நம்ம ஹீரோ நம்பரை கேட்டார். அவர்கிட்ட வந்துட்டு நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சோர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களே, ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பா. சோர் வந்துட்டு இந்த மாதிரி அக்ரெசிவாக நடந்துக்கிட்டாங்க, முடியாது, அவளுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கோவத்தை பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஹீரோனை வந்து வச்சு பண்ணிடுவாங்க, ஹீரோனை வந்துட்டு சேஃபாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஹீரோக்கு வந்துட்டு தோணுது, ஐயோ நம்ம வேற வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. சரி யார் அந்த லாயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த லாயர் வந்து கால் பண்ணுறேங்கிறாரு. அவர் வந்துட்டு கால் ட்ரை பண்ணாரா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாலாம். போயிட்டு அந்த ஃபோன் எடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு சரி நம்ம ஹீரோனை வீட்டு தனியாக வருது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் வீட்டுக்கு வருவான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே யாரும் இருக்காங்க அப்படின்னு அவளுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும், யாரும் இருக்கா மாதிரி இருக்கும். சரி யாருன்னு சொல்லிட்டு பார்க்க வெளியே வந்தால் கரெக்டாக இவர் வந்து சுட வருவார். அவர் ஃபுல்லாகவே ஃபேஸ் உடம்பு எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சிருப்பாரு. அவன் ஹீரோயின் போய் டக்குன்னு ஒழிஞ்சிருப்பா. ஹீரோ தான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துருப்பா, திருப்பி வீட்டுக்குள்ளே போயிடுவான். இப்படி நடக்கிறது எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு அந்த ஆளை வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவான். யாருன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. அவன் ஹீரோ அட்டாக் பண்ணுறதும் அதுக்கப்புறம் ஹீரோயின் அட்டாக் பண்ணுற 2 பேரும் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. துப்பாக்கி ஒரு இடத்துல போய் விழுந்துரும். அவன் என்ன பண்ணுவான், அந்த துப்பாக்கி மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான், அந்த இடத்துட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாமே வந்துடுவாங்க. கரெக்டாக தடா வந்துடுவான். தடா வந்துட்டு யார், அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அந்த தீஃப் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அவன் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தடா என்ன பண்ணுறான், ஹீரோட்ட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். எப்படி இருந்தான், நீ வந்துட்டு அவனை ஆல்ரெடி பார்த்துருக்கியா, ஹைட்டு வெயிட்டு ஆல்ரெடி வந்து அவன் உனக்கு ஃபேஸ் தெரிஞ்ச மாதிரி தான், உடம்பு ஹைட்டு என்ன, அவன் வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாயிடுதுன்னா இவ்வளோ கேள்வி கேட்குறேன், நீ தான் வந்து செக் பண்ணணும், நீங்கள் தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி செக் பண்ணுங்கும்போது தடாக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே பாரு, நான் எதுக்கு உனக்கு கேட்குறேன்னா நிறைய பேர் வந்து உனக்கு கடத்திருக்காங்க, ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், அதே அந்த மாதிரி ஆட்கள் திருப்பி அதே ஆட்கள் வந்தாங்களா அப்படி, அதுக்காக தான் கேட்குறேன், போலீஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிறத நீ சொல்லாதுன்னு சொல்லிட்டு அப்போ கூட 2 பேருக்கும் லைட்டாக சண்டை வர மாதிரி தான் இருக்கும். ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவோம், தனியாக அழைச்சிட்டு போயிட்டு கம்பெனியில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு லாயராக அவர் வந்து அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பாருங்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபோனை செக் பண்ணி பார்ப்பா, ஒரு நம்பர் வந்திருக்கும். அவருக்கு வந்து கால் பண்ணி நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தடா வீட்டில் தான் இருப்பான். அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்கிறதுலாம் வந்துட்டு இவனுக்கு பிடிக்கல. ஏன்னா ஆன்டி கூட பிரச்சனை சொல்லிட்டு இவங்கிட்ட வராமல் அங்கே போயிருக்கால நினச்சிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே டஸ்ட்பினில் வந்துட்டு ரத்தக்கரை படித்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் கிடக்கும். அதை எடுத்து பாப்பா யார் இது அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக இந்த வீட்டில் யார் இருக்கா, அவங்க அப்பா தானே இருக்காங்க, இவன் வந்துட்டு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து லாயர் வந்து பார்க்க போகிறான். அங்கிள் நீ என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து லாயரே பார்க்குறான். அவர் வந்துட்டு உங்கள் தாத்தா கிட்டே நான் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஏன்னா பக்கத்தில் நம்ம ஹீரோ இருப்பான். நான் ஹீரோ வந்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போப்பான். ஹீரோயின் வந்து இல்லை இவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படியே சொல்லுங்கும் போது இல்லைம்மா இது வந்து சீக்ரெட்டான விஷயம் உங்ககிட்ட தான் தனியாக பேசணும் அவர் சொல்வாரா. ஹீரோ வந்துட்டு சரி பரவாயில்ல நான் வந்துட்டு தனியாக போய் காரில் உட்காந்துருக்கேன் நீங்கள் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா காருக்குள்ளே வந்துட்டு ஏறிடுவோம். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்வார்னா, இங்கே பாருமா உங்கள் தாத்தாவோட அசெட்டில் வந்துட்டு உனக்கு பங்கு இருக்குது, அது வந்துட்டு பாதி தான் எழுதி வச்சிருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பாதியும் அங்கே சோருக்கு பாதியும் எழுதி வச்சிருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸோட பங்கு வந்துட்டு உனக்கு தாமா வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சோறு தான் காட்டுறாங்க. சோறு என்ன பண்ணுறா, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு திருப்பி அந்த டேப்லெட் எடுத்து போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கண்ணனில் போயிட்டு தன்னை பார்க்குறா. என்னடா இது நம்ம வந்துட்டு இப்போ அவள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரொம்ப இதாக இருப்பாள், இப்போ வந்துட்டு பார்க்கும்போது ஸ்கின்லாம் லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம வயசான மாதிரி தோணுதுன்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹேர்லாம் கண்ணன் வளர்ந்துருக்கு சொல்லிட்டு பார்லர் கால் பண்ணி எனக்கு இப்போயே அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, என்னை வந்து ஹேரை வந்து கட் பண்ணுங்கும் போது இல்லை மேடம் இந்த நைட்டில் வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா. இவருக்கு வந்து கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் பேசாமல் நம்மளே வந்துட்டு ஹேரை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் எடுத்து கட் பண்ண போவான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே சோர் வீடு இருக்குல்ல அவங்களோட வீட்டுக்கே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் நிறைய திங்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, அவள் ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வருவா. அப்போ வந்துட்டு வேலைக்காரங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டுவா மேடம்ங்கும் போது சரின்னு சொல்லிட்டு அவள் ஃபஸ்ட்டு என்ன
போவாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட ஃபோட்டோ, அவங்க தாத்தாவோட ஃபோட்டோ அதெல்லாம் பார்க்க போவா. பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் ரூமில் கிடக்கும், பூஜை ரூமில் தானே இருக்கும். என்னாச்சு எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவும் சரி எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ எப்படி உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ வந்துட்டு வேலைக்காரங்க சொல்ல வருவாங்களா, அதுக்குள்ளே கரெக்டாக அந்த இடத்துக்கு சோறு வந்துடுவான். எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாங்க. இங்கே என்னோட திங்ஸ்லாம் எடுக்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்வாளா. உடனே உங்களுக்கு வந்துட்டு உனக்கு என்ன திங்ஸ் இருக்குது இந்த வீட்டில், உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போ, என்ன நினச்சிட்டு இருக்க, இல்லை வந்து சொத்து வேணும்னு ஆசைப்படுறியா, என்னதான் இந்த ஃபேமிலி பேர் உன் பின்னாடி இருந்தாலுமே இந்த சொத்துக்கு நீ வந்துட்டு இது கிடையாது, உனக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட வருவாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்லுவானா, என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்க வந்து அவன் வந்து அவளோட திங்ஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி எடுக்க வந்திருப்பான். அவன் இந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லை உன்னை சாகாடிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு கையில் வந்து சிஸ்டர் வச்சிருப்பாங்களே, ஸோ அதை வச்சு வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து ஸ்டாப் பண்ணுவான். என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ஸ்டாப் பண்ணுவான். இங்கே பாரு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ, என்னோட சொத்தை ஏதாச்சும் ஆட்டே போட பார்த்தாங்கன்னா நான் ஒன்று கூட விட மாட்டேன், அவன் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அக்ரெசிவாக கத்திட்டு இருப்பாளா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்க எனக்கு எந்த திங்ஸுமே தேவை கிடையாது, அட்லீஸ்ட் என்னோட தாத்தாவோட ஃபோட்டோவும் என்னோட அம்மாவோட அப்பா அம்மா ஃபோட்டோவுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவாள். உண்மையை தானே சொல்றியா, உனக்கு இந்த ஃபோட்டோ போதுமா, உனக்கு எதுவுமே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொத்தி தான் சேர்த்து கேட்குறாங்க. அப்படின்னு வந்து இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்வாளா. இந்த வார்த்தையை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ, நீ திருப்பி வந்து சொத்தே கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போவாளா. அப்போ வந்துட்டு ஹீரோயினும் வெளியே வந்துருவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நினைப்பேன், எங்கள் தாத்தா வந்து இப்படி என் மேலே வந்து சொத்து எழுதிச்சிருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. அவர் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கண்டுக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோயின் சொல்லுவான், இல்லை நீ பாரு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க, உங்கள் தாத்தா வந்து உனக்கு சொத்து கிடைக்காட்டி கூட அவர் ரொம்ப வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். பாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் படுவார். நீ எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறேன்னு பாரு, உன்ன மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பானா. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு முன்னாடி போயிடுவா. ஹீரோ வந்து ரொம்ப ஸ்மெல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது பின்னாடி இருக்க சோர் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இன்னுமே காண்டாகும். திருப்பி கால் பண்ணி என்னதான் நடக்குது, உன்னால என்னதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமே கால் பண்ணி நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லா ஓல்டு போர்ட் மெம்பர்ஸுமே வந்துட்டு அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுவோம். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் வந்துட்டு இவன் என்ன பிளான் போடுறா அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. எல்லா ஓல்டு போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்குது, இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கொடுப்பா. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாருமே ரிசைன் பண்ண சொல்லியிருப்பா. எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாள். இதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் வந்து ஷாக்காக பார்ப்பாங்க, எதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கதை ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை வேண்டாம், நான் புதுசாக வந்து ஒரு ஆட்களை வந்து நியமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பயம்னா ஆல்ரெடி எல்லாருமே ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாரும் வேலை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நோவா அதுக்கப்புறம் நோவாவோட ஆட்கள்லாம் வருவாங்க. மேக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நோவா வந்து என்ன சொல்லுவான்னா, சாரி யாரும் வந்துட்டு வேலையை விட்டு போக தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவான். இங்கே ஆல்ரெடி பாருங்கள் இவளுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, இப்போல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக வந்துட்டு நடந்துட்டு இருக்கா, இவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு, இப்போல்லாம் வந்துட்டு இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இல்யூஷனாக உள்ளவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பிரசிடென்ட்டாக இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நோவா வந்து பேசுவானா. யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு கை தூக்குவாங்களா. இதை பார்த்தோன்னே வந்துட்டு இவர் கோவம் வந்துடும். யார் நீ என் கம்பெனிக்குள்ளே வந்துட்டு நீ என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, இந்த கை தூக்கிட்டு இருக்காருல அவரை போயிட்டு வந்துட்டு அடிக்க போவா. பார்த்துக்கோங்க எவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க, ஒரு எம்ப்ளாயி யாராச்சும் அடிப்பாங்களா. அப்போ இங்கே வந்துட்டு மென்டலாக வந்துட்டு ஏதோ வந்து பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோவா வந்து சொல்லுவான். எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, நானும் இங்கே வந்து ஒரு ஷேர் ஹோல்டரு. சொல்லப்போனால் சேர்மன் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா நிறைய ப்ரூஃப் காட்டுவான். என்ன பண்ணுவானா அந்த டிவி அங்கே இருக்குமா அதில் வந்து ஓட விடுவான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு மேடையில் வந்து பேசிட்டு இருப்பால, சேரிட்டி நடத்துவாள். அங்கே வந்துட்டு இவ போய் அடிப்பா, ஹீரோயின் அடிக்கிறது. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த நீசே தன் அக்கா பொண்ணே இவங்க வந்துட்டு எப்படி அடிக்கிறாங்க பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு பைத்தியம் ஆகிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு போட்டுடுவானா. இவன் என்ன பண்ணுவான், ரிமோட்டை போய் பிடுங்க போவான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து ரிமோட்டை பிடுங்க போவான். அதுக்கப்புறம் லாயரை வந்துட்டு இவ வந்து ஃபைல் வச்சு அடிப்பாள். ஸோ லாயர் நடந்துப்பாள், எல்லாத்தையுமே போட்டுவோம். இது எல்லாமே வீடியோ எடுத்து மீதான் வீடியோ எடுத்து கொடுத்துருப்பான் நோவா கிட்ட. இதெல்லாம் காமிச்சிட்டு நான் வேணா ப்ரூஃபுக்கு வந்துட்டு டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டா எப்போவுமே ஒரு டாக்டர் இருப்பார்ல அவர் தான் வருவார். இவன் என்ன பண்ணுவா, பாருங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கத்திட்டு இருப்பா. டாக்டர் வந்து உண்மையாக சொல்லுவார். ஏன்னா இந்த டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சோர் வந்து அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட் ஆகிற போகிற டாக்டர் தான், ஃபேமிலி டாக்டர் தான். அவன் வந்து என்ன சொல்வானா, ஆமாம் இவங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது, இவங்க மென்டலாக நிறையா வந்துட்டு பாதிச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சோருக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருக்கும். என்ன இவன் வந்துட்டு இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அன்றைக்கி வந்துட்டு ஒரு புது மெம்பர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து டாக்டர் தான் போல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு மென்டலாக நிறைய விஷயம் இருக்குது, இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு அவங்க வந்துட்டு ஹோல்டில் தான் இருக்கணும், ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டே வந்துட்டு இவளை வந்துட்டு வெளியே தள்ளுவாங்களா. இதை பார்த்துட்டு இவளால் பொறுக்க முடியாது சோர் வந்து என்ன விடுங்களாங்கும் போது அங்கே இருக்க வாட்ச்மேன் எல்லாரும் வந்துட்டு வெளியே தள்ளிடுவாங்க. அப்புறம் வந்து ஊசிலாம் போட்டு அவளை கண்டோன் பண்ணி அவள் வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் பார்த்துட்டு
ஹீரோ கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஹீரோக்குமே ஷாக் ஆகும், என்னடா இந்த அளவுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்குமே வந்துட்டு தெரிஞ்சிடும் அந்த விஷயம் எல்லாமே. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருவா. சோறு வந்துட்டு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பா. என்ன நோவா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நோவாக்கு வந்து பிடிக்காதுன்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்னு மாதிரி இருக்குமா, இதுதான் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வென் வந்துட்டு பேசுவாளா. இதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா இவன் வந்து பிகினிங் சொல்றான்ட்டு. இல்லை மேடம் நீங்கள் கம் டவுன் ஆகுங்க, இது நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க அவங்க அப்பா இருக்காருல, அவருக்கு வந்து கை வந்து அடிபட்டிருக்கும் போல. அவர் வந்துட்டு என்னடா இது நம்ம சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த 4 பேருக்குள்ளலாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. டாக்டர் வந்து சொல்வாரு, இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்துட்டு 50 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ வந்துட்டு அந்த 50 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழப்பா, நீ பண்ண காரியத்துக்கு அதுதான் வேணுமாங்கும் போது உடனே வந்துட்டு நான் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நம்மளுக்கு கம்பெனியே வரப்போகுது, 50 மில்லியன் தானே, சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி அங்கிளுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வந்து நோவா அங்கிள் இந்த மாதிரி பண்ணலாம், எப்படி வந்து சோர் ஆண்டியை வந்துட்டு வெளியே தள்ளலாம்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு வேண்டாம், இப்போதைக்கு நீ வெளியே போகாத, உனக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு நான் போறேன்னு சொல்லுவாளா. ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் தடுக்க பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பிரெயினில் ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுவான், டக்குன்னு மயக்கப்பட்டு வந்துடுவான். ஹீரோனுக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அவளை படுக்க வச்சுட்டு சரி நான் போய் காரை ஓப்பன் பண்ணுறேன், நான் வந்துட்டு காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போவான். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கரெக்டாக வந்து தடா அப்பா வந்து எல்லாமே போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு ஹீரோனை வந்து சாகடிக்க வரும்போது ஹீரோனை வந்துட்டு அந்த விண்டோவில் வந்துட்டு பார்த்துருவா, காரோட விண்டோவில் வந்து பார்த்துருவா. டக்குன்னு வந்து நான் வந்து போயிடுவா, கீழே வந்து விழுந்துருவா. அதுக்கப்புறம் ஹெல்ப்னு கத்திட்டு இருப்பார். அவர் வந்து கிட்ட வருவார். அவர் வந்து துப்பாக்கியோட அட்டாக் பண்ண மாட்டார், கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வருவார். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆல்ரெடி அவன் வந்து சிக்கில் தான் இருக்கான். பட் ஹெல்ப்னு கத்தினாலுமே இவன் என்ன பண்ணுவான்னா, முடிச்சுட்டு வந்துட்டு இவளை வந்துட்டு பிடிச்சி தள்ளி விடுவான். அந்த ஆளை வந்து தள்ளி விட்டுட்டு ஹீரோ வந்து காப்பாற்ற பார்ப்பான். அப்படியே திருப்பி கொஞ்சம் நேரத்தில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஹீரோ வந்து ரொம்ப அந்த டைம்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தள்ளி விட்டுட்டு தான் இருப்பானா. அதுக்கப்புறம் அவரால் வந்துட்டு முட்டு கொடுக்கவே முடியாது. அந்த ஆள் என்ன பண்ணுவான், திருப்பி எஸ்கேப் ஆகி போயிடுவான். அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு தடா அப்போ கையில் வந்து அடிபட்டிருக்கும். அதே இடத்துல வந்து ஹீரோ வந்து அடிச்சிருப்பானா, அவரால் முடியாது, அதனால அந்த இடத்த விட்டு போயிடுவார். வயசானவர் வேலையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்கிட்டேருந்து கால் வரும். சோர் என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் நீ வந்துட்டு ஹீரோனை வந்து சாகடிக்காத அப்படின்னு சோர் சொல்லுவாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அப்புறம் உனக்கு தெளிவாக சொல்கிறேன், இப்போதைக்கு ஹீரோனை வந்து சாகடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போட்டுருவான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே வேண்டாம், நீ வந்துட்டு உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிக்கோ, நம்ம வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் போயிடலாம், நீ இப்போதைக்கு இங்கே இருக்க வேணாம், சேஃப்டி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். ஹீரோ வந்துட்டு முடியாது, நான் எப்படி வந்து இந்த பேங்காக் வீட்டு எங்கேயாச்சும் ஓடணும்னு நினைக்கிறியா, முடியாது, நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஏன் யார் வந்து என்னை அட்டாக் பண்ண வரா, நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். நான் வந்துட்டு ஓட முடியாது, இப்படியே ஓடணும், லைஃப் லாங் நான் ஓடிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கம்பெனிக்குள்ளே போனால் இப்போ ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், ஐடி கார்டு காமிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சோர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அப்போ வந்து வாட்ச்மேன் வந்து தடுப்பாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அதான் கம்பெனி ஓனர், என்னையே வந்து தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் நிற்பா. இல்லை மேடம், உங்களை வந்து உள்ளார விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோவா சார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தடுத்து கீழே தள்ளி விட்டுருவாங்களா. இவளுக்கு செம காண்டாகும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு போலீஸை கூப்பிட்றங்கும் போது கூப்பிடு, இப்போதைக்கு கம்பெனி வந்துட்டு என்னோட பொறுப்பில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி ஃபுல்லாகவே அவன் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருப்பான். கரெக்டாக அந்த மே வருவா. மே வந்து என்ன சொல்லுவானா, இத்தனை நாள் நீ எப்படி ஆன, நீ இந்த சைடில் இருந்துக்கிட்டு இப்போ பாரு எப்படி வெளியே துரத்தப்பட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்துட்டு பின்னாடி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. நீ எப்படி திமரா என்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் காஃபி தூக்கி ஊற்றிருப்பாள். அதே மாதிரி என்ன பண்ணுவானா, காஃபி தூக்கி ஊற்றுவான். இப்போ என்னோட டைம் சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே சோறு ரொம்ப திமரா தான் நடந்துட்டு இருந்திருப்பாங்க மே கிட்ட எல்லாம். ஸோ மே என்ன பண்ணுவானா, அதே தான் நீ எனக்கு என்ன பண்ணியோ அதை உனக்கு திருப்பி தர சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவாள். இவளுக்கா செம்ம காண்டா இருக்கும். அங்கே இருக்க வாட்ச்மேன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இவங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி நம்மளோட பொறுப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போர்ட் மெம்பர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஓகே சோர் ரொம்ப திரும்ப தான் ஹேண்டில் பண்ணாங்க, இவர் நம்ம நல்லதுமா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நோவாக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு லாயர் வருவார், ஃபேமிலி லாயர் வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த கம்பெனியோட ஃபேமிலி லாயர்னு சொல்லிட்டு உள்ளார் வருவார். அவர் வந்து பேச விட்டு தான் ஆகணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கம்பெனி வந்துட்டு உங்களோட பொறுப்புக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு, எப்படி வந்து இந்த கம்பெனி வந்துட்டு என்னோட பொறுப்புக்கு கீழே வராதுன்னு சொல்ல வரீங்க, நான் தானே அதிகமாக ஷேர் வச்சிருக்கேன் அப்படின்னு நோவா சொல்லுவானா. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, இங்கே பாருங்க, நாங்கள் வந்துட்டு வீடு வந்து எங்ககிட்ட தான் இருக்குது, ஷேர் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க கீழே இந்த கம்பெனி இருக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி வந்துட்டு இவங்க அப்பா இருக்காங்களா, சோறு அப்பா இருக்காங்களோ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி சொத்து வந்துட்டு ஒன்று வந்துட்டு பாதி வந்துட்டு சோருக்குமே பாதி வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு எழுதி வச்சிருக்காரு.
அதனால் இந்த சொத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி வரும். இந்த கம்பெனி வந்துட்டு ஒன்று சோர் ஹேண்டில் பண்ணும், சோர் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே வந்துட்டு போட விடுறாங்க. அந்த டிஸ்பிளே நம்ம ஹீரோயின் தான் சோர் தான் வராங்க. சோர் தான் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, சாரி நோவா, இந்த கம்பெனி நீ வந்துட்டு அண்டர்டேக் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த கம்பெனி யார் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு எங்கள் அப்பா எழுதி வச்சிருக்காருன்னா எங்கள் ஃபேமிலி வாரிசு தான் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ஃப்ரெண்டு அப்புறம் ஷேர் அதிகமாக வச்சுருக்கோங்க அவங்களாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா நெத்தி அடி. இப்போ தெரியுதா சோர் வந்துட்டு எதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து சாகடிக்க வேணாம்னு சொல்கிறான்னு. இப்போது இவளால் இந்த கம்பெனி ஹேண்டில் பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் யார் ஹேண்டில் பண்ணது? ஹீரோயின் தானே. அதுக்காக தான் ஹீரோயினை சாகடிக்க வேணாம்னு சொல்லியிருப்பா போல். இதெல்லாம் கேட்டோன்னே மேயோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுது. நோவாக்கெலாம் என்ன பண்ணணுன்னே தெரியல. சரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருங்க, புது கம்பெனியோட பிரசிடென்ட் இப்போ வருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்குலாம் செம காண்டாகுது. இப்போ யார் வருவா? இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தானே வருவா. ஸோ அவளை வந்து தயார் பண்ணும் அப்படின்ட்டு இவன் சந்தோஷப்படுறா. இருக்குது இதுக்கப்புறம் உங்களால் இந்த கம்பெனி ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. இந்த விஷயம் சாக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் யார்? நம்ம ஹீரோயினை தான் தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. நான் தான் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இருக்கேன், ஹீரோயின் இவங்க யாருமே இருக்கக்கூடாது, நீ எப்படி இந்த கம்பெனி நமக்குள்ளே வந்தாகணும், அப்போ தான் நம்மளால் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு நீ போயிட்டு இந்த நோபா கிட்டலாம் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நீ ஃபஸ்ட்டு ரூம்லேயே கடை அப்படின்னு என்ன பண்ணுறான்னா ரூமை வந்து சாத்திட்டு போகிறான். பட் ஹீரோயினால முடியாது சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாயர் தான் கால் பண்ணுவார். கால் பண்ணி ஹீரோ கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, கண்டிப்பாக நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆபத்து வரும், ஏன்னா அவள் தான் அடுத்த பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறா, நீ தான் அவளை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு பயம் வருது. என்னடா இது, ஆல்ரெடி வந்துட்டு சோர் ஏதோ பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு இவனுக்கு ஆல்ரெடி தோணிட்டு இருக்கும். இப்படி வேறு லாயர் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காரு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அப்பான்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளம்பிடுவாள். தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு காரணமாக இருக்கான், அவளுக்கு தெரியாது இல்லை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே வந்து ஹீரோயின் இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா வெண்ணு. இங்கே ஹீரோயின் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யார்கிட்ட அந்த 4 பேருக்கு குழு கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. ஃபோனை வச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு கரெக்டாக சோர் வந்து நிற்கிறாங்க. யார்கிட்ட ஃபோன் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க இவ பேசுனதை வந்துட்டு கேட்டாங்களா என்னன்னு தெரியல, யார்கிட்ட ஃபோன் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. இதை பார்த்துமே வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். சொல்லு, யார் இங்கே வரலன்னு சொன்னேன், யார்கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி துருவி கேட்பால. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, அப்படியே அப்பாயி மாதிரி பேச வச்சுக்கிட்டு, இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், இது நான் இந்த ஃபேமிலி பற்றிலாம் பேசல, நாங்கள் ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொல்லும் போது இவளுக்கு வந்துட்டு என்ன அப்பாயி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிளம்பி போகிறா. ஒரு டவுட்டோட தான் போகிறா. இங்கே பார்த்தா வந்துட்டு எப்படியோ அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துட்டு அவங்க அப்பா பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உட்காந்துருப்பா போல. கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மயக்க மருந்தை வச்சு கர்ச்சிப்பில் வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு இவளை வந்துட்டு கடுத்தி அடிச்சுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.